அப்போ ஒரு கொள்கை ரீதியான அரசியல் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றால் தேர்தல் முறையில் மாற்றம் வரணும். இல்லைன்னா மக்கள் இப்படி தான் பண்ணுவான். இப்போ நீங்கள் பார்க்குற போது அவன் சிந்தித்து வாக்களிப்பதற்கான இடம் எங்கே கொடுத்துருக்கீங்க? இவர் இல்லைன்னா அவர் இல்லைன்னா இவர் அப்படி தான் பார்க்க வைக்கிறீங்க. அப்போ அரசியலை சமதளத்தில் வைத்து இந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டை நீங்கள் சரியாக அமைச்சிருக்கீங்களா, கட்டமைச்சிருக்கீங்களா? அதுக்கான எலெக்ஷன் கமிஷன் அந்த அதை வந்து வெற்றிகரமாக நடத்திருக்க முடியும். எங்கேயாவது ஒரு தேர்தலில் சொல்லுங்கள், ஒரு தேர்தலில் கூட செய்ய முடியல. அப்போ இது எல்லாமே ஒரு ஜனநாயகத்தினுடைய பாரிய தோல்வியாக நான் பார்க்கிறேன். அப்போ இது மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும். இன்னைக்கு இந்த வாக்களித்திருக்கிற இளைஞர்களுடைய மனநிலை என்ன? ஒரு நேர்மையான அரசியல் வரணும்னு நினைக்கிறாங்கன்னா, இன்னும் சொல்ல போனா ஒரு மாற்று வரணும்னு யோசிக்கிறாங்கன்னா, அந்த மாற்று நாளைக்கு இளைஞர்கள் மட்டும்தானா? இல்ல, இளைஞர்கள் மற்றவர்கள் எல்லாருமே, புதிய வாக்காளர்கள் இருந்து எல்லா வாக்காளர்களுமே இருக்கட்டும். நீங்க சொல்ற மாதிரி வரணும்னா அதுக்கான இடம் இங்க இருக்கா? அதான் என்னோட கேள்வி. இல்ல, அப்ப அந்த இடத்தை உருவாக்குவதற்கான போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கு. ஒரு சிவில் சமூகமா அந்த சமூகத்தை மீட்டமைக்க வேண்டிய தேவை இருக்கு. அரசியலையும் கொள்கைகளையும் பேச வேண்டிய இடமாக அரசியல் மாற்றப்பட வேண்டியிருக்கு. ஈகோ கிளாஷ் இல்லைங்க அரசியல். தயவுசெய்து தமிழ்நாட்டில் ஈகோ கிளாஷ் தான் அரசியலா பல காலமா பேசிட்டு இருக்கணும். அது இல்லை. அப்ப மக்கள் பிரச்சனையை மையத்தில் கொண்டு வர்ற ஒரு அரசியல், கொள்கைகளை முன்வைக்கிற ஒரு அரசியல், அந்த அரசியலுக்கான இடைவெளி மிக அதிகமாக இருக்கிறது. அதை நான் பார்க்குறேன். அதை உருவாக்கணும்னா தேர்தல் முறையிலும் மாற்ற வேண்டும். இன்னும் சொல்ல போனா நீங்க சொன்னீங்களே, நான் ஓப்பனா சொல்றேன், வாக்குகளுக்கு பணம் கொடுக்கிற முறை வந்திருக்கு. இந்த தேர்தலில் பட்டவர்த்தனமா தெரிஞ்சிருக்கு. இப்போ இதுக்கு என்ன மாற்று? அரசாங்கமே எல்லா செலவுகளையும் மேற்கொள்ளணும். எல்லா அரசியல் கட்சிகளும் சமமாக தேர்தல் செலவுக்கான எல்லாத்தையும் கொடுக்கணும். இப்போ நீங்க பல நாடுகள் இருக்கு, பூட்டான்ல அது இருக்கு, வெற்றிகரமா இருக்கு. பல நாடுகளில் அரசாங்கமே பண்ணுது. அப்போ ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு வந்து சமதளத்தை கொடுக்க முடியுது. இங்க அது இல்லை. அப்ப வலுத்தவன் அல்லது பொருளாதாரியாக உயர்ந்தவன் அவர்களுக்கான இடமாக தேர்தல் இடம் மாறுகிறது. எனவே தான் இந்த பிரச்சனையெல்லாம் பின்தொடருது. வெறும் கிரிமினல் குற்றச்சாட்டு, லஞ்ச ஊழல் மட்டுமல்ல, இதை எல்லாம் இணைந்த ஒன்று. அப்போ ஒரு காம்ப்ரிஹென்சிவ் அப்ரோச்சில் இந்த தேர்தல் முறையில் மாற்றம் கொண்டு வரவில்லை என்றால் ஏமாற்றம் தான் நெஞ்சும், எதுலையும் மாற்றம் வராது. அப்போ ஒரு கொள்கை ரீதியான அரசியல் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றால் தேர்தல் முறையில் மாற்றம் வரணும். இல்லைன்னா மக்கள் இப்படி தான் பண்ணுவான். இப்போ நீங்கள் பார்க்குற போது அவன் சிந்தித்து வாக்களிப்பதற்கான இடம் எங்கே கொடுத்துருக்கீங்க? இவர் இல்லைன்னா அவர் இல்லைன்னா இவர் அப்படி தான் பார்க்க வைக்கிறீங்க. அப்போ அரசியலை சமதளத்தில் வைத்து இந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டை நீங்கள் சரியாக அமைச்சிருக்கீங்களா, கட்டமைச்சிருக்கீங்களா? அதுக்கான எலெக்ஷன் கமிஷன் அந்த அதை வந்து வெற்றிகரமாக நடத்திருக்க முடியும். எங்கேயாவது ஒரு தேர்தலில் சொல்லுங்கள், ஒரு தேர்தலில் கூட செய்ய முடியல. அப்போ இது எல்லாமே ஒரு ஜனநாயகத்தினுடைய பாரிய தோல்வியாக நான் பார்க்கிறேன். அப்போ இது மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும். இன்னைக்கு இந்த வாக்களித்திருக்கிற இளைஞர்களுடைய மனநிலை என்ன? ஒரு நேர்மையான அரசியல் வரணும்னு நினைக்கிறாங்கன்னா, இன்னும் சொல்ல போனா ஒரு மாற்று வரணும்னு யோசிக்கிறாங்கன்னா, அந்த மாற்று நாளைக்கு இளைஞர்கள் மட்டும்தானா? இல்ல, இளைஞர்கள் மற்றவர்கள் எல்லாருமே, புதிய வாக்காளர்கள் இருந்து எல்லா வாக்காளர்களுமே இருக்கட்டும். நீங்க சொல்ற மாதிரி வரணும்னா அதுக்கான இடம் இங்க இருக்கா? அதான் என்னோட கேள்வி. இல்ல, அப்ப அந்த இடத்தை உருவாக்குவதற்கான போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கு. ஒரு சிவில் சமூகமா அந்த சமூகத்தை மீட்டமைக்க வேண்டிய தேவை இருக்கு. அரசியலையும் கொள்கைகளையும் பேச வேண்டிய இடமாக அரசியல் மாற்றப்பட வேண்டியிருக்கு. ஈகோ கிளாஷ் இல்லைங்க அரசியல். தயவுசெய்து தமிழ்நாட்டில் ஈகோ கிளாஷ் தான் அரசியலா பல காலமா பேசிட்டு இருக்கணும். அது இல்லை. அப்ப மக்கள் பிரச்சனையை மையத்தில் கொண்டு வர்ற ஒரு அரசியல், கொள்கைகளை முன்வைக்கிற ஒரு அரசியல், அந்த அரசியலுக்கான இடைவெளி மிக அதிகமாக இருக்கிறது. அதை நான் பார்க்குறேன். அதை உருவாக்கணும்னா தேர்தல் முறையிலும் மாற்ற வேண்டும். இன்னும் சொல்ல போனா நீங்க சொன்னீங்களே, நான் ஓப்பனா சொல்றேன், வாக்குகளுக்கு பணம் கொடுக்கிற முறை வந்திருக்கு. இந்த தேர்தலில் பட்டவர்த்தனமா தெரிஞ்சிருக்கு. இப்போ இதுக்கு என்ன மாற்று? அரசாங்கமே எல்லா செலவுகளையும் மேற்கொள்ளணும். எல்லா அரசியல் கட்சிகளும் சமமாக தேர்தல் செலவுக்கான எல்லாத்தையும் கொடுக்கணும். இப்போ நீங்க பல நாடுகள் இருக்கு, பூட்டான்ல அது இருக்கு, வெற்றிகரமா இருக்கு. பல நாடுகளில் அரசாங்கமே பண்ணுது. அப்போ ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு வந்து சமதளத்தை கொடுக்க முடியுது. இங்க அது இல்லை. அப்ப வலுத்தவன் அல்லது பொருளாதாரியாக உயர்ந்தவன் அவர்களுக்கான இடமாக தேர்தல் இடம் மாறுகிறது. எனவே தான் இந்த பிரச்சனையெல்லாம் பின்தொடருது. வெறும் கிரிமினல் குற்றச்சாட்டு, லஞ்ச ஊழல் மட்டுமல்ல, இதை எல்லாம் இணைந்த ஒன்று. அப்போ ஒரு காம்ப்ரிஹென்சிவ் அப்ரோச்சில் இந்த தேர்தல் முறையில் மாற்றம் கொண்டு வரவில்லை என்றால் ஏமாற்றம் தான் நெஞ்சும், எதுலையும் மாற்றம் வராது.